உண்மையில இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் தேசிய அரசியலில் 2 பிரதானமான கூட்டணிகள் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, அடுத்தது பக்கம் பார்க்கிறபோது பிஜேபி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி. இந்த 2 கூட்டணி தலைவர்களும் தமிழகத்திலே பிரசாரம் செய்கிற அளவுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறதா இங்கே கவனிக்கத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவுக்காக அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். எனவே பிஜேபி தலைமைகள் எல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தனர். அதுபோல ஆம் ஆத்மி கட்சி தலைவராக இருக்கட்டும், அதுபோன்ற அந்த பக்கத்திலே காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் திமுகவுக்காக இந்தியா கூட்டணியில் இருப்பதால் அந்த திமுகவுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பக்கம் பார்க்கிற போது இப்படி தேசிய தலைமைகள் யாரும் பிரச்சாரத்துக்கு வராத 2 பிரதானமான தலைமைகளாக ஒன்று நாம் தமிழர், அடுத்தது டிவிகே, இந்த 2 கட்சிகளும் இருக்கின்றன. இந்த 2 கட்சிகளை பொறுத்தவரையிலே ஏற்கனவே தமிழக அரசியலிலே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி கணிசமான வாக்குகளை கடந்த முறையும் பெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் படிப்படியான வளர்ச்சியை கண்டு வருகிறார்கள். ஆனால் டிவிகே என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அலை தான் நீங்க சொன்னது போல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி தான் கூட்டணிகளை பல்வேறு விதமாக கலந்து கட்டி அடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு 2 பிரதான தமிழக கட்சிகளுக்கும், அதாவது அதிமுக திமுக இரண்டையுமே ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக திமுக, ஆளும் திமுகவே நிறைய கட்சிகளை உள்ளே எடுத்துக்கொண்டு அவர்களுடைய துணையோடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்ற பக்கமாக அதிமுக உறக்கத்தில் இருந்த கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. எதிர்த்தரப்பாக இருந்த கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அண்மைய நாட்களிலே செயற்பாடுகள் பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் இறுதி நேரத்தில் அவர்களும் கூட்டணி அமைத்து கொண்டு பல்வேறு கட்சிகளை சேர்த்து கொண்டு தேசிய கட்சியும் துணைக்கு அழைத்து கொண்டு ஒரு கூட்டணி போல செயல்படுகிறார்கள். எனவே நீங்கள் சொன்னது போல ஒரு சுவாரஸ்யமான களமாக மாறி இருக்கிறது.